Jai Gurudev. Knowledge 296. The other side of ego. அகங்காரத்தின் மறுபக்கம். Ego is an impediment for a leader, a wise man, a merchant, or a servant. ஒரு தலைவருக்கு, ஒரு புத்திசாலிக்கு, ஒரு வியாபாரிக்கு, ஒரு வேலைக்காரன், இவங்களுக்கெல்லாம் அகங்காரம் ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றார். பட் இட் இஸ் அ நெசசிட்டி ஃபார் அ வாரியர். ஒரு போராளிக்கு என்ன அந்த அகங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. காம்படிட்டர், போட்டியாளருக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும். A warrior is one who takes on challenges and commitments and stands by them. சவால்களை, வாரியர்னா யாரு, போராளினா யாரு, சவால்களை எதிர்கொள்பவர், அதே மாதிரி எடுத்துக்கொண்ட செயல்ல உறுதியாக இருப்பவர். ஒரு செயல் இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. ஈகோ மேக்ஸ் ஒன் சாக்ரிஃபைஸ் ஒன் செல்ஃப் ஃபார் அ காஸ். அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தயார்படுத்துது. ஈகோ மேக்ஸ் ஒன் சாக்ரிஃபைஸ் ஒன் செல்ஃப் ஃபார் அ காஸ். ஈகோ கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். ஒரு அகங்காரம் என்ன பண்ணுது, ஒரு வலிமையை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குது. பிரிங்ஸ் வேல்யூ டு மீட் த சேலஞ்சஸ் வித் என்டூரன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ். ஒரு சவால்கள் இருக்கு அப்படின்னா அதை ஒரு எதிர்கொள்றதுக்கு, ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு விடாமுயற்சி, இது எல்லாத்தையுமே என்ன அந்த அகங்காரம் கொடுக்குது. A strong ego will counteract depression. இல்லையா, மன அழுத்தம் இல்லையா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுமா, அகங்காரம் சரி பண்ணும், எதிர்கொள்ளும். Often ego is considered selfish, but it is the greatest motivating factor for creativity and generosity. பொதுவா அகங்காரம் அப்படின்னாலே என்ன, சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பத்தியே சொல்லிக்கிறது, தனக்கு தானே வேணும்னு நினைக்கிறதெல்லாம் சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னவோ, பட் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஒரு ஒரு என்ன, ஒரு நல்ல ஒரு முன்னால தள்ளக்கூடிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஜெனராசிட்டி, ஒரு ஒரு படைப்பு திறனுக்காகவும் ஒரு தாராள மனம் கொண்டு இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஈகோ ப்ரொப்பல்ஸ் ஒன் டு வென்ச்சர் இன்டு தி அன்னோன். பாருங்க, இப்போ நமக்கு தெரியாத விஷயங்களை கூட இதை செய்ய வைக்கிறதுக்காக என்ன இந்த அகங்காரம் என்ன பண்ணுமா, ஒரு ஊக்குவிக்கும். There are 3 types of ego. 3 விதமான அகங்காரம் இருக்கிறது. இப்பதான் நம்ம தயார்படுத்திக்கணும் நம்ம எந்த வகையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு சாத்விக், ரஜசிக் அண்ட் தமசிக். இல்லையா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் கேள்விப்பட்டீங்க. அதே மாதிரிதான் என்ன சாத்விக், ரஜசிக் அண்ட் தமசிக், 3 விதமான அகங்காரம் இருக்கு. தமசிக் ஈகோ இஸ் பார்பாரிக் அண்ட் பிளைண்ட். கண்மூடித்தனமானது, காட்டு மிராண்டித்தனமானது, பார்பாரிக் அண்ட் பிளைண்ட். எது தமசிக் ஈகோ. And has self-destructive tendencies. தன்னையே அழிச்சிடும். இது தமசிக் ஈகோ. Rajasic ego is a self-centered and causes misery to oneself and others. இந்த ரஜசிக் எப்படி தன்னைத்தானே நினைச்சுக்கிறது, இல்லையா, தன்னையே புகழ்ந்துக்கிறது, இந்த மாதிரியான தன்னை சூழ்ந்தே இருக்கும். இதுவும் என்ன பண்ணும், தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். மூணாவது சாத்விக் ஈகோ இஸ் கிரியேட்டிவ் அண்ட் as a and a protective tendencies. ஒரு ஏன்னா புதுசா ஒரு விஷயங்களை செய்யக்கூடியது, அண்ட் ப்ரொடெக்டிவ், ஒரு அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். The later is better than the former. குருதேவ் என்ன சொல்றார், கடைசியா சொன்னது மற்ற ரெண்டையும் விட சிறந்தது. Have a sattvic ego. ஈகோ இருக்கணும், ஈகோவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. எப்படிப்பட்ட ஈகோ இருக்கணும், சத்வகுணம், சாத்விக் ஈகோ இருக்கணும். As a sattvic ego is always ready to sacrifice. எப்போதும் தியாகம் பண்றதுக்கும் தயாராக இருக்கக்கூடியது. எல்லாம் குருதேவ் இப்படி சொல்லி முடிச்சோன்னு பக்கத்திலே பானுதீதி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
திஸ் இஸ் வெரி குட், இது ரொம்ப நல்லா இருக்கு. இட் கிவ்ஸ் மெனி பீப்புள் ரிலீஃப். ரொம்ப பேருக்கு என்ன, ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியது இல்லையா, ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கக்கூடிய, அப்பா எனக்கு ஈகோ இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் புரிஞ்சுது இது எந்த விதமான ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகங்காரம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கணும், எந்த விதமான அகங்காரம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே சொல்றது என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு அந்த ஈகோ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்போ நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போறீங்களோ அப்போ ஈகோ வேலை செய்யணும். ஹவு கேன் ஐ பி டயர்ட், நான் எப்படி சோர்ந்து போக முடியும், நானே சோர்ந்து போலாமா அப்படிங்கும் போது என்ன, ஒரு எழுச்சி ஏற்படும். எப்போ நீங்க தப்பு செய்யறீங்களோ அப்போ உங்களோட ஈகோ வேலை செய்யணும். ஹவு கேன் ஐ டூ மிஸ்டேக், நான் எப்படி தவறு செய்ய முடியும், நானே தவறு பண்ணலாமா, புரியுதா, நான் தானே மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கும். அப்படிங்கும் போது என்ன, ஒரு மலர்ச்சி ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி ஈகோலாம் இருந்தா எழுச்சி, மலர்ச்சி, வளர்ச்சி எல்லாம் ஏற்படும். அதை விட்டுட்டு என்ன கவனிக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, இல்ல என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, இப்பெல்லாம் இந்த மாதிரி ஈகோ இருந்தா என்ன ஆகும், வீழ்ச்சி தான் ஏற்படும். ஸோ எந்த மாதிரியான அகங்காரம் இருக்கணும் அப்படிங்கிறது, சாத்விக் ஈகோ, அதுதான் நமக்கு இருக்கணும். ஜெய் குருதேவ்.